இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பர்த் சர்டிஃபிகேட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பொறுத்தளவுக்கு டிஜிட்டல் பர்த் சர்டிஃபிகேட் தான். இதை டவுன்லோட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாகர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா digilogger.gov.in வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் லோட் ஆகிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு டாப்லேயே பார்த்தீங்கன்னா சைன்இன் சைன்அப் 2 ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட் தான் சைன்இன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இல்லைனா சைன்அப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு கிரியேட் அக்கௌண்ட் சொல்லியிருக்கும். அது கீழே ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி பின் நம்பர் நீங்களே கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடி, ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன பிறகு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன்இன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அல்லது மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். அதற்கு முன்னாடி ஒரு ஓடிபி வரும். ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வரும். அந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபி பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா பிகேம் பார்ட் ஆஃப்னு சொல்லியிருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சர்ச் டாக்குமெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சர்ச் டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கும். சர்ச் ரிசல்ட் மொத்தம் 17 இருக்குது. பர்த் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதுக்கீழே ஸ்டேட்டோட நேம் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்கும். நீங்கள் சென்னையாக இருந்தால் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. சென்னை அல்லாத மற்ற டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் நம்பர் கிட்டிருப்பாங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு எந்த இயர் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ரிஜிஸ்டர் இயர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் இயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜூன் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்ஓ நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு இஷ்யூட் டாக்குமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆகலாம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இஷ்யூட் டாக்குமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இதிலே வந்து இஷ்யூட் டாக்குமெண்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஷோ ஆகும். ஷோ ஆன பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப், எக்ஸ்எம்எல் 3 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து பிடிஎஃப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இது வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும். இதில் உங்களுடைய ஃபோட்டோ, நேம், அந்த மாதிரி உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது நீங்கள் உங்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக டிஜிட்டல் பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.